வணக்கம் அனைவருக்கும். இந்த வீடியோவில் ஆண்டிரோலிஸ்திசிஸ் அதாவது முதுகு எலும்பு விலகுதல் என்கிற பிரச்சனையை பற்றி பார்க்க போகிறோம். தோள்பட்டை எலும்பு விலகுவதை நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருக்க முடியும். குணப்படுத்துவது மிக எளிது. ஆனால் முதுகு எலும்பு விலகினால் குணப்படுத்துவது மிக மிக கடினம், பக்க விளைவுகளும் மிக அதிகம். அப்படிப்பட்ட மிக முக்கியமான பிரச்சனையை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு என்னிடம் சிகிச்சைக்கு வந்த ராஜஸ்தானை சார்ந்த ஒரு பேட்மிண்டன் பிளேயர், அவரோட சிகிச்சைக்கு பிந்தைய ஃபீட்பேக்கையும் அவரோட எம்ஆர்ஐ ஃபிலிமையும் இந்த வீடியோவுக்கு கடைசியில் நம்ம பார்க்க போகிறோம். செங்கற்களை அடுக்கி வைத்தது போல் இருக்கக்கூடிய வெர்டிபிரா என்று சொல்லக்கூடிய முதுகெலும்பு முன்னோக்கி விலகுவதைத்தான் நாம் ஆண்டிரோலிஸ்திசிஸ் என்று அழைக்கிறோம். டோட்டலா நமது முதுகில் இருக்கக்கூடிய 33 எலும்புகளில் சர்விக்கல் என்று சொல்லக்கூடிய கழுத்து எலும்பும் கீழ் முதுகில் இருக்கக்கூடிய லம்பார் என்று சொல்லக்கூடிய முதுகெலும்பும் விலகுவதற்கு மிக அதிக வாய்ப்புள்ள இடங்கள். இந்த எலும்புகள் முன்னோக்கி விலகினால் அதை ஆண்டிரோலிஸ்திசிஸ் என்கிறோம், பின்னோக்கி விலகினால் ஸ்பாண்டைலோலிஸ்திசிஸ் என்கிறோம். எந்தெந்த காரணங்களால இந்த முதுகெலும்பு விலகுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா, கார் அல்லது பைக் ஆக்சிடென்ட், உயரமான இடத்திலிருந்து கீழே விழுவதனால் முதுகில் ஏற்படக்கூடிய காயங்கள், அதிக எடையை தூக்க முயற்சி செய்யும் போது அல்லது அதிக எடையை தூக்கி உடற்பயிற்சி செய்யும் போது, மேலும் வயதானவர்களுக்கு எலும்புகளை இணைக்கக்கூடிய லிகமெண்டுகள் அல்லது மசில்ஸ்கள் வீக்காக இருப்பதனாலும் எலும்புகளில் இன்ஸ்டபிலிட்டி ஏற்பட்டு எலும்பு விலகுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த எலும்புகள் விலகினால் எந்தெந்த மாதிரியான சிம்டம்ஸ் அறிகுறிகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னா, கழுத்து எலும்பு விலகினால் தோள்பட்டை மற்றும் கைகளுக்கு வலி பரவலாம், மரத்து போகலாம் அல்லது பலம் குறையலாம். ஸ்டிஃப்னக் அதாவது கழுத்தை அசைப்பதற்கு சிரமம் ஏற்படலாம், நடையில் தள்ளாட்டம் ஏற்படலாம், ஒரு சிலருக்கு உடலெங்கும் டிங்லிங் சென்சேஷன் ஏற்படலாம். கீழ் முதுகெலும்பு விலகினால் இடுப்பு மற்றும் தொடைகளிலோ கால்களிலோ பலம் குறையலாம், மரத்து போகலாம். மேலும் பிளாடர் அண்ட் பவல் டிஸ்பங்க்ஷன் அதாவது யூரின் மோஷன் கண்ட்ரோல் செய்ய இயலாமை, ஸ்டிஃப் பேக் அதாவது உடலை நாலாபுறமும் திருப்ப முடியாமை போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். யூஸ்வலா டிஸ்க் பல்ஜினால என்னென்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு ஏற்படுமோ, முதுகெலும்பு விலகினாலும் அதே போன்ற சிம்டம்ஸோ அல்லது அதைவிட அதிகமான பக்க விளைவுகளோ உங்களுக்கு ஏற்படலாம். ஒரு சிலருக்கு முதுகெலும்பு விலகினாலும் எந்தவித அறிகுறிகளும் இல்லாமலும் இருக்கும். வேறு ஏதேனும் காரணங்களுக்காக எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே போன்ற பரிசோதனைகள் செய்யும் போது முதுகெலும்பு விலகி இருப்பதை பலருக்கும் பார்க்க முடியும். அடுத்ததாக கிரேட் 2 ஆண்டிரோலிஸ்திசிஸ் என்ற பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு பல சிகிச்சைகள் எடுத்தும் குணமடையாமல், அறுவை சிகிச்சை செய்தாலும் முழு பலன் கிடைப்பது கடினம் அல்லது மிகுந்த பக்க விளைவுகள் ஏற்படும் என்ற பயத்தால் அறுவை சிகிச்சை செய்யாமலும், இறுதியில் என்னிடம் சிகிச்சை பெற்று குணமடைந்த ஒரு நபருடைய ராஜஸ்தானை சார்ந்த ஒரு முன்னாள் பேட்மிண்டன் பிளேயர், அவருடைய எம்ஆர்ஐ ஃபிலிமையும் ரிப்போர்ட்டையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த ஃபிலிமில் L3 L4 என்கிற எலும்பு 25% 50% விலகி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஃபிலிமில் இந்த இடத்துல ஒரு சிறிய ஃப்ராக்சர் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதனால ஏற்பட்ட இன்ஸ்டபிலிட்டி காரணமாக இந்த எலும்பு விலகி இருக்கலாம். இதை நாம் கிரேட் 2 இஸ்தமிக் ஆண்டிரோலிஸ்திசிஸ் என்று அழைக்கிறோம். இவரோட சர்ஜன் எழுதின பிரிஸ்கிரிப்ஷனை நீங்கள் இப்போ பார்க்கலாம். இதில் ஸ்பைனல் ஃபியூஷன் என்கிற சர்ஜரியை அவர் அட்வைஸ் பண்ணியிருப்பார். சிகிச்சைக்கு முன்பு இவரோட சீஃப் கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடுமையான முதுகு வலி, கீழே குனிந்து ஒரு பொருளை எடுக்க முடியாது, இருசக்கர வாகனங்கள் ஓட்ட முடியாது, 4 நிமிடங்களுக்கு மேலாக தொடர்ந்து ஓரிடத்தில் நிற்க முடியாது, ஒரு 300 அடிகளுக்கு மேலாக இவரால் நடக்க முடியாது, முன்பக்க தொடையில் கடுமையான வலி மற்றும் மரத்து போவது போன்ற உணர்வு. முன்பக்க தொடையில் இவருக்கு ஏன் வலி ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா, இந்த L3 L4 என்கிற எலும்பு விலகி முன்பக்க தொடைக்கு வரக்கூடிய ஃபிமோரல் நர்வ் என்று சொல்லக்கூடிய நரம்பை கம்ப்ரஸ் செய்துள்ளது, அதாவது அழுத்தி வைத்துள்ளது. இதனால் அந்த நரம்பு போற பாதைகளில் முழுவதும் இவருக்கு வலி ஏற்பட்டுள்ளது. ஒருவேளை இவருக்கு L5S1 என்கிற எலும்பு விலகி இருந்தால் இவருக்கு பின்பக்க தொடையில் வலி ஏற்பட்டிருக்கலாம். அடுத்ததா
என்னிடம் சிகிச்சை பெற்ற பின்பு அவரோட ஃபீட்பேக்கை நம்ம இப்போ கேட்கலாம். मेरा नाम विमल चंदोड़ा, डिस्ट्रिक्ट पाली, राजस्थान। मेरे बैडमिंटन खेलने से बैक पेन की प्रॉब्लम हो गई थी L3 L4 के अंदर। जो मैं अहमदाबाद में, जयपुर में, कई जगह मैं डॉक्टर के पास बड़े बड़े हॉस्पिटलों में घूमा, मगर मुझे सारी जगह एक ही सलाह दी गई थी कि आपका एक ही है कि आपको ऑपरेशन करवाना पड़ेगा। मैंने उनको मना किया, मैंने कहा मैं ऑपरेशन नहीं करूंगा। मुझे किसी व्यक्ति ने कहा था कि आप केरला के पास एक गांव है जो तमिलनाडु स्टेट में आता है, पार्क हॉस्पिटल का नाम है। तो मैं वहाँ गया था पार्क हॉस्पिटल में, और मैंने डॉक्टर साहब से मिला और यहाँ के स्टाफ से मिला। तो मेरे यहाँ फिजियोथेरेपी जो हुई थी 7 डेज की, वो इतनी बढ़िया हुई थी कि मेरा बैक पेन बिल्कुल क्लियर हो गया था, और मैं आज की डेट में 70% वेल टू डू हूँ, बिल्कुल ओके हूँ। ये मेरे डॉक्टर की बहुत मेहरबानी रही, वहाँ के स्टाफ की मेहरबानी रही कि मुझे 2 टाइम वहाँ अच्छी थेरेपी मिल गई थी, जिससे आज मेरा बैक पेन बिल्कुल क्लियर हो गया। और मैं आज की डेट के अंदर आधे घंटे से ज़्यादा मैं खड़ा रह सकता हूँ, 1 घंटे से ज़्यादा मैं कंप्लीट वॉक कर सकता हूँ। मुझे किसी प्रकार का कोई भी तरह का बैक पेन नहीं है। இதில் இந்த நபர் ஒரு வார சிகிச்சைக்கு பின்பு அரை மணி நேரத்திற்கு மேலாக நிற்கவும் 1 மணி நேரத்திற்கு மேலாக என்னால் நடக்கவும் முடிகிறது என்று சொல்லியிருப்பார். அறுவை சிகிச்சை செய்திருந்தாலும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இந்த அளவிற்கு வித்தியாசம் இவருக்கு கண்டிப்பாக வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. கிரேட் 2 ஆன்டிரோலிஸ்திசிஸ்னால் வரக்கூடிய அறிகுறிகளையும் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த முடியும் என்று இந்த உலகிற்கு நிரூபித்து காண்பித்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.